புதுசா ஒரு டைமண்ட் அப்படின்னு வருங்கப்போ முதல் கேள்வி என்ன வரும்னா, இந்த கோல்டு எங்க அம்மா எனக்கு போடும்போது இவ்வளவு ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க, அது இன்னைக்கு இவ்வளவு ரேட்டுக்கு போகுது, அதை நான் அழிச்சு நான் இவ்வளவு பண்ண முடியுது. இந்த டைமண்ட் அதே மாதிரி கோல்டு மாதிரி எனக்கு வேல்யூ தருமா? நாளாக நாளாக எனக்கு கோல்டு கிடைக்கிற வேல்யூ எனக்கு இதுல கிடைக்குமா? 100% கிடைக்கும். எப்படி கிடைக்குது? 8 வருஷம் முன்னாடி இல்ல 5 வருஷம் முன்னாடி எங்க கிட்ட வைர நகை வாங்கினவங்க இன்னைக்கு எங்க கிட்ட கொண்டு வந்து அன்னைக்கு இருக்கிற டிசைன் இருக்காது. இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நிறைய இன்னோவேட்டிவ் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அன்னைக்கு வாங்கின அதே கஸ்டமர் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட 5 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கேன், இன்னைக்கு இதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க புது ப்ராடக்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது பழைய என்ன பிரைஸுக்கு வாங்கினீங்க, பழைய வைர நகையை உங்ககிட்ட கொடுத்து திருப்பி புதுசு வாங்கிக்கலாம். அவங்க பே பண்ணதுலேருந்து ₹1 கூட லெஸ் ஆகாது. அந்த அளவுக்கு 100% பைபேக் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ நான் டைமண்ட் வந்து ₹1,00,000 நான் வாங்கியிருக்கேன் 10 வருஷத்துக்கு மேலனா, இப்போ நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அதே ₹1,00,000 இன்னைக்கு டைமண்ட் என்ன காஸ்ட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்க பே பண்ணதுல இருந்து ₹1 கூட குறையாது குறையாது டைமண்ட் கொடுத்து டைமண்ட் வாங்குறதாக இருந்தால்.